உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. அர்ஜுன், நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். உன்ற மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன். உனக்காக தான் இன்னைக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அவளை நம்ம எப்படியாவது மாட்டி விட்டுறலாம். அவளை மாட்டி விடுறதுக்கு வழியே இல்லை. லைப்ரரியில அன்னைக்குன்னு பார்த்து சிசிடிவி கேமரா ஒர்க்கே ஆகல. அது ஒர்க் ஆகியிருந்தா இந்நேரம் எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. காலேஜில் நான் தான் ஏதோ அவளை ரேப் பண்ண மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டா. எப்படி இதுல இருந்து வெளியே வர போறேன்னு எனக்கே தெரியல. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற வாக்கு கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு காவியா. உன்ற மேல எந்த ஒரு தப்பும் இல்லாம நீ எதுக்கு வாக்கு கொடுத்தனா நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நீ ஏன் அப்படி சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணோட மானம் உன்னால போனதா இருந்துடக்கூடாது. அதுக்காக தான் அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனா நிச்சயமா சொல்றேன், உன்ற மேல உள்ள பழிய எப்படியாவது போக்கி இதுல இருந்து உன்னை வெளியே வர வச்சிருவேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, சீக்கிரமா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும். நீ சொல்ற மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா வாக்கு கொடுத்ததுதான். அம்மா போய் அவங்க வீட்டுல பேசுறதா முடிவெடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம். இதுல இருந்து நான் வெளியே வர முடியும்னு எனக்கு தோணல. அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டுதான் ஆகணும். நீ என்ன மறந்துரு, அதான் உனக்கும் நல்லது. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நீ என் கூட பழகிட்டு இருந்தீனா அது உனக்கும் அசிங்கம்தான். என்ன அர்ஜுன் இப்படி பேசுற? உனக்கு ஏற்பட்ட அசிங்கம் எனக்கும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேற நான் வேற கிடையாது. நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். உடலால வேணா நீயும் நானும் வேற வேறையா இருக்கலாம். ஆனா மனசார நீயும் நானும் ஒண்ணுதான். அதை என்னைக்கும் மறந்துடாத. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாவே காணாம போயிடும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. எனக்கு என்னமோ அப்படி தோணல. நீ என்னை மறந்துட்டு ஒன்று வழியை பாரு. அர்ஜுன் இப்படிலாம் பேசாத. நான் பிராக்டிக்கலா யோசிச்சு தான் பேசுறேன் காவியா. சொல்றத புரிஞ்சுக்கோ. நேத்து நைட்டு தான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியிருக்கோம். மறுபடியும் இவங்கிட்ட என்ன இழுத்து பேசிக்கிட்டு இருக்கான் இவளா? ஏய் காவியா, என்னங்கம்மா? ஏடி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? நேத்து தான் படிச்சு சொல்லியிருக்கேன், இவன் கூட பேசாதனே. மறுபடியும் நின்று பழக்காட்டி பேசிக்கிட்டு இருக்கான். ஒழுக்கமா உள்ள போடி. எதுக்குங்கம்மா இப்படி கத்துறீங்க? அர்ஜுன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான். அவன் தப்பு செஞ்சானோ செய்யலையோ, இப்படி ஒரு கலங்க வந்ததுக்கு அப்புறமும் நீ நின்று பேசிக்கிட்டு இருந்தா ஒன்றரை வாழ்க்கையும் வீணா போயிடும். ஒழுங்கு மரியாதையா அந்த பேச்சு கேட்டுக்கிட்டு உள்ள போக போறியா இல்லையா? சரி கத்தாதீங்க, போறேன். அர்ஜுன், நீ அம்மா பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. எல்லாமே மாறிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏய் என்னடி பார்வாங்க, போடி. போறேன் தம்பி, உனக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு இந்த பொண்ணு கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. நேத்து தான் காலேஜ்ல அவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்திருக்கு. இன்னைக்கு ஹாயா நின்னுக்கிட்டு என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அது வந்துங்க ஆண்டி. எப்பா உன் வாயால நான் ஆன்ட்டி எல்லாம் கூப்பிடாத. இதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சும்மா என் பொண்ணு கிட்ட பேசுறதெல்லாம் நிறுத்திக்கோ. சே, இந்த காலத்து பசங்களாம் நம்பவே முடிய மாட்டேங்குது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல. ஏய் இப்பதான் உங்க அம்மா அந்த கத்திட்டு போறாங்க, மறுபடியும் வந்து நிக்கிறான். உள்ள போ. எப்படி எங்க அம்மா வீட்டுக்குள்ள போய் தேடுறதுக்குள்ள நான் போய் ரூம்குள்ள போய் உட்காந்துருவேன். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரியா? அதுதான் முன்னாடியே சொல்லிட்டியே, அது சொல்லிட்டு போறதுக்கு வந்த. சேச்சி இல்லையே, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீ வருத்தப்பட்டு இருப்பல, அதான். அதுக்கு மேடம் ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா? ஆறுதல் மட்டும் இல்ல, அப்படியே உன்கிட்ட உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? அது அடியே, இப்பதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கு. மறுபடியும் எனக்கு நீ இழுத்து விட்டுட்டு போயிடாத. தயவு செஞ்சு போவாதா. டேய் என்னடா பேச்சு இது? கொஞ்சம் நார்மலா டீசெண்டா பேசலாம்ல. இது என்ற நேச்சர்மா, இது எப்படி மாத்த முடியும்? சரி அம்மா வரதுக்குள்ள நான் கொடுக்க வந்ததை கொடுத்துட்டு போயிடுறேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. நம்ம அம்மன் கோயில் மஞ்சள் இதை நெத்தியில வச்சா எந்த கெட்டதும் நம்ம நெருங்காது. உங்க அம்மா வேற நேற்று வாசல் நின்றுக்கிட்ட என்ற பையனுக்கு நேரமே சரியில்லைன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அதான் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி போயிட்டு வா. கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனா இப்படி மூட நம்பிக்கைலாம் இருக்கக்கூடாது. அது என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம்? எனக்கும் இது மேலாம் பெருசா நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் உனக்குன்னு வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ற வாழ்க்கையில இருந்த பிறகும் இப்படிலாம் பிரச்சனை வந்ததும் உடனே உன்னை பத்தி யோசிக்காம நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால என்ன இப்போ? வாக்கு கொடுத்தா நிறைவேற்றி ஆகணுமா? நீ வேணா பாரு, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அவளை துண்டை காணும் ஓட விடுறேன். நீ சொல்றது நடக்குமான்னு தெரியல, பட் நடந்தா நல்லா இருக்கும். சரி நான் வரேன், நீ கிளம்பு. எப்படியும் போய் தான் சொல்லியிருப்பா. அவகிட்ட போய் கேட்டாலும் உண்மையை சொல்ல போறதில்ல. ஆனா இந்த உண்மையை எப்படி வெளியே கொண்டு வரது? மச்சான், ஒன்றரை நிலைமை இப்படி ஆகி போச்சு. என்ன பண்ண சொல்ற? எல்லாம் இன்ற நேரம் சிசிடிவி கேமரா வேற ஒர்க் ஆகல. இவ அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்கிட்டா. வேற வழியே இல்லாம தான் வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஏண்டா நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்ட, அப்புறம் சிஸ்டரோட கதி? இன்னைக்கு பார்த்து பேசிட்டாண்டா வந்தேன். எல்லாமே சரியாயிரும்னு சொல்றான். ஆப்போம்.
எப்படியாவது உண்மை வெளியே வருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. என்ன என்னன்னு இப்படி கோவமா கேட்காம கொஞ்சம் சாஃப்டா கேட்கலாம்ல. என்ற மூஞ்சி இப்படிதான் இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு கிளம்பு. உங்க வீட்ல இருந்து உங்க அம்மா எங்க வீட்ல வந்து பேச போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நீ நிச்சயத்துக்கு என்ன கலர் ஷர்ட் போட போற? நான் என்ன கலர் ஷர்ட் போட்டா உனக்கு என்ன? அதானே, அவன் என்ன கலர் ஷர்ட் போட்டா உனக்கு என்ன? அவன் என்ன கலர் வேணாலும் போடுவான். ஏன் ஷர்ட்டே இல்லாம கூட வந்து நிப்பான். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? டேய் கருவேப்பிலை, ரொம்ப துள்ளாத. எனக்கும் அர்ஜுனுக்கும் நிச்சயம் ஆக போகுது. நிச்சயம் ஆனதுக்கு பிறகு அவனும் நானும் பாதி புருஷன் பொண்டாட்டி. இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கிட்டேன் அரைஞ்சு பல்லகெல்லாம் கழட்டிடுவேன். போடி அக்கட்டால. என்னத்துக்கு இப்படி கோவப்படுற? நீ கோவப்படுறதுனால ஏதாவது மாறப்போதா சொல்ல? எதுவும் மாறாது. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்டு போலாம் தான் வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா அதை வீட்டுல மாட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இங்க பாரு, ஏற்கனவே நீ பண்ணி வச்ச வேலையெல்லாம் காலேஜ் மொத்தமும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இதுல போட்டோ எடுக்கிறோம் அது எடுக்கிறேன்னு பக்கத்துல வந்து நின்னா என்ன பண்ணுவனே தெரியாது. காலேஜ்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்று தப்பாக நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாற வேண்டாமா? நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எல்லாமே மாறிடும். அப்புறம் இந்த போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நானே பக்கத்துல வந்து எடுத்துக்கிறேன். ச்சீ, இவளாம் ஒரு பொண்ணு. ஹேய், இன்னும் ஒரு சம கொஞ்சம் கட்டால போறியா? அர்ஜுன், உன்னை நான் ஒரு சம வேற யாரு வருசுவா? எனக்கு ஒன்று மேல இனி எல்லா உரிமையும் இருக்கு. ச்சீ, டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு கிளம்பு. ம், ஓகே. அத்தா மேல வீண் பழி போட்டு அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம போட்டோவை எடுக்கிற போட்டோ அவளை இருடி உன் போனை காலி பண்றேன். பலா, செல்ஃபி எடுத்த இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்காது. அதனால ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறியா? எனக்கெல்லாம் டைம் இல்ல, அதுக்கு வேற ஆள் பாரு. அக்கா கொடுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். அட மகா, நீ எடுத்து கொடுக்க போறியா? எங்க அத்தானை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வர போறீங்க. உங்களை நான் போட்டோ எடுத்து கொடுக்க மாட்டேனா? கொடுங்க. அதையே இப்படி முறைச்சுக்கிட்டே சொல்ற? கொஞ்சம் சிரிச்சுட்டே பேசலாம்ல. அது என்ற பார்வையே அப்படிதான். சரி, ஓகே ஓகே, பார்த்து எடு. ஃபோன் புதுசு. ஆ, கரெக்டா பார்த்து கீழே போட்டுறேன். என்னது, கீழே போட போறியா? இல்ல, போட்டோ பார்த்து கரெக்டா எடுக்கிறேன்னு சொன்னேன். கொடுங்க. மகா, போன் கையில வச்சுட்டே பார்த்துட்டே இருக்கான், எடு. அது ஒண்ணுமில்ல, 2 பேரும் ரொம்ப அழகான ஜோடியா தெரியுறீங்களா, அதான் பார்த்துட்டே இருக்கேன். குட்டிச்சி முழிக்கிற மொழியே சரியில்லையே. நிச்சயமா இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன மகா பார்த்துட்டே இருக்கான், போட்டோ எடு. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா போனை கீழே தள்ளி விட்டுருப்பேன். ஒன்னு வெச்சன வை. எங்க கை வெய் பார்க்கலாம். அவ மேல ஒன்று விரல் பட்டுச்சு, கொய்ய முறிச்சும் அடுப்புல போட்டுருவேன். என்ன அர்ஜுன், அவளுக்காக இவ்ளோ துடிக்கிற? உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கா என்ன? அப்படி ஏதாவது இருந்துச்சு? அடிச்சி நிறுத்து. அவ சின்ன பொண்ணு. அவளை வச்சு என்ன தப்பா பேசுனா பேசுறதுக்கு வாய் இருக்காது. அவ என் போனை தூக்கி போட்டு உடைச்சிருக்கான். அது உனக்கு கணக்கு தெரியல. நான் அவளை பேசுறதா உனக்கு பெருசா போச்சு. ஏய், எதுக்கு என் போனை தூக்கி போட்டு உடைச்ச? என்ற அத்தானை பழிய போட்டு அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம சேர்ந்து நின்று போட்டோ வேற எடுக்கிறியா? ஒன்ற மூஞ்சிக்கு போட்டோ ஒரு கேடு. அதான் எனக்கு பிடிக்கல, போனை தூக்கி போட்டு உடைச்சேன். இவ மேல இப்ப நம்ம கோவப்பட்டா அர்ஜுனுக்கு நம்ம மேல வெறுப்பு தான் வரும். இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணி ஆகணும். நீ பாரு மகா, நீ சின்ன பொண்ணு, அதான் இவ்வளவு கோவப்படுற. நான் உன்னை தப்பான எடுத்துக்கலாம். நீ கிளாஸ்க்கு போ. எப்பா, இந்த அம்மா ஆக்ஷன் போடுற மச்சான். சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல அண்ணிய நம்பியா மாறிட்டா. மக மேல கோவப்பட்டா நான் இவளை கத்துவல்ல, அதான். ஏய், இந்த நடிப்புலாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிட்டு நீ அத்தானை விட்டு போற வழியை பாரு. என் அத்தானுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. என்னது, ஆள் இருக்கா? யாரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா ஒழுங்கா என் அத்தானை விட்டு ஓடி போற வழியை பாரு. இதுக்கு முன்னாடி அர்ஜுன் யார் வேணாலும் விரும்பி இருக்கலாம். ஆனா இனிமே அவன் வாழ்க்கையில இருக்க போறது நான் தான். அன்னைக்கு நடந்தது எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது விடு, என்கிட்ட வேண்டாம். ஆளை மூஞ்சி முகரையும் பாரு, குரங்கு. இவகிட்ட நீ எதுக்கு நின்று கத்திக்கிட்டு இருக்க? கிளாஸ்க்கு போ. இவள நானே டீல் பண்ணிக்கிறேன், விடு. சரிங்க தான். அர்ஜுன், ஏச்சிப்ப வழி விடு. நான் உதாசீனப்படுத்திட்டா போறேன். நீ வேணா பாரு, உன்னை கட்டிக்கிட்டு இனி நான் தான் உலகன்னு உன்னையும் சொல்ல வைக்கிறேன். சத்யா, இப்ப என்னத்துக்கு நீங்க கூப்பிட்டேன்? காலையில காலேஜுக்கு வந்ததுமே என்ன தேடி வந்து சாக்லேட் வாங்கிட்டு போயிருவேன். இன்னைக்கு காலையில இருந்து உன்னை தேடி தேடி பார்த்தா ஆளு காணுமே, அதான் கூப்பிட்டு விட்டேன். இனிமே எனக்கு ஒன்றும் அந்த சாக்லேட் வேண்டாம். எனக்கு வேண்டாமா? ஆமா, அது ஒன்றும் நார்மல் சாக்லேட் கிடையாது. அது போதை மருந்து கலந்த சாக்லேட் தானே எனக்கு தெரியும். என்னதா போதை மருந்தா? என்ன வளர நீ? என்னைக்கு நான் அதை சாப்பிட ஆரம்பிச்சனும் அன்னில இருந்து நான் நானாவே இல்ல.
அது என்ன ஏதுன்னு புரியாம நானும் உங்ககிட்ட வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன். கார்த்தி சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரியுது அது போதை சாக்லேட்னு. கார்த்தியா? அவர் யாரு? ஓ, உன்ற பெரியத்தனோட ஃப்ரெண்டா? அது என்னத்துக்கு இப்போ உனக்கு? எனக்கு இப்ப அந்த சாக்லேட் வேண்டாம்னு சொல்லிட்டேனா? என்ன விடு. மகா, நீ நினைக்கிற மாதிரி அது போதை சாக்லேட்லாம் கிடையாது. அது சும்மா நார்மல் சாக்லேட் தான். உனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்ல? இல்ல, நீ சொல்றது அவ்வளவும் போய். இதுக்கு முன்னாடிலாம் நான் சரியா தான் இருந்தேன். எப்ப இந்த சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து தான் எனக்கு இந்த நிலைமை. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. ஆனா அது உனக்கு பிடிச்சிருக்கு தானே, நல்லா இருக்கு தானே, அப்புறம் எதுக்கு விடுறேன்? நாளுக்கு நாள் இது கண்டினியூ ஆச்சுன்னா இந்த நிலைமை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இனிமே எனக்கு இது ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு மகா, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம். இது கூட இல்லைன்னா எப்படி? அவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் லைஃப்ல இருக்கதான் செய்யும். நீ ஜூனியர், எங்க கிளாஸ்ல எல்லாம் நிறைய பொண்ணுங்க இது தெரிஞ்சே சாப்பிடுறாங்க. ஆனா நான் உனக்கு தெரியாம ஒரு முறை கொடுத்துட்டேன். அதை நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. இப்போ வேணான்னு சொல்லிட்டல, சரி விடு, கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்ற தங்கச்சி என் அத்தன் கிட்ட வீணா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒழுக்கமா அவளை உண்மையை ஒத்துக்க சொல்லு. என் அத்தா அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. நிச்சயமா இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. அப்போ ஏன் தங்கச்சி போய் சொல்றாங்கறியா? ஆமா, பின் அவ என்ன உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த காலேஜுக்கே அவளை பத்தி தெரியும். நீயும் ஒரு பொண்ணு, என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு. அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா? உன் தங்கச்சி ஒன்றும் ரொம்ப நல்லவ கிடையாது. வேணும்னே என் அத்தானை பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்கா. சத்தியமா சொல்றேன், என் அத்தானோட சுண்டு விரல் கூட உன் தங்கச்சி மேல பட்டிருக்காது. எனக்கு நல்லா தெரியும். ஓ, அப்படிங்கிறியா? சரி, ஒண்ணு பண்ணுவோம். என் தங்கச்சி அவளாவே உண்மையை ஒத்துக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. நாளைக்கு நைட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்களும் நைட்டு பார்ட்டிக்கு வெளியே போறோம். கூட என் தங்கச்சியும் வருவா. அவ கூட படிக்கிற பசங்களும் வருவாங்க. நீயும் அங்க வந்தனா அவ உண்மையை ஒத்துக்குவா. நான் வந்தா அவ எப்படி உண்மையை ஒத்துப்பா? எனக்கு புரியல. உனக்கு கொடுத்த அதே சாக்லேட் என் தங்கச்சி கிட்ட கொடுத்து உளர வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. இல்ல, எனக்கு புரியல. என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி உனக்கு தெரியுதா? அது எப்படி நீயும் உன் தங்கச்சிக்கு போதை மருந்து கொடுப்பியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. எனக்கு என்ன ஆச்சு இவளுக்கு? ரொம்ப தெளிவா பேசுறான். ஒரு வேளை நேத்து கொடுத்த சாக்லேட் சாப்பிடாம இருந்திருப்பாளோ? உன்னதான் கேக்குற சத்தியம், பதில் சொல்லு. அது எப்படி நீயும் உன் சொந்த தங்கச்சிக்கு போதை மருந்து கொடுப்பியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. உனக்கு உண்மையை வெளியே கொண்டு வரணுமா வேண்டாமா? வெளியே கொண்டு வரணும் தான். அதுக்காக அவளுக்கு எப்படி நீ கொடுப்ப? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. இங்க பாரு மகா, உனக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். எனக்கு உன்ன முன்னாடி இருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் உங்ககிட்ட அப்படி கூட நடந்துக்கிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா அதுக்காக உன்னை திரும்ப என்ன லவ் பண்ண சொல்லி கட்டாயம் படுத்த மாட்டேன், கவலைப்படாத. நாளைக்கு பார்ட்டிக்கு நம்ம எல்லாரும் போலாம். அவளுக்கும் அந்த சாக்லேட்டை கொடுத்து உண்மையெல்லாம் வெளியே வர வச்சிடலாம். எல்லாமே உனக்காக மட்டும்தான். நீ நிஜமாதான் சொல்றியா? உண்மையாவே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு உன் தங்கச்சி எல்லா உண்மையும் சொல்லிடுவாளா? ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாத்தீனா யார் யாரெல்லாம் வருவாங்க? என்ற ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டிட்டு வா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா நான் மாட்டிப்பேன். வேணும்னா யதார்த்தமா வர மாதிரி வரேன். உண்மையா தானே சொல்றேன். உண்மையாதான் சொல்றேன். நம்பலினா நாளைக்கு வந்து பாரு. சரி, உண்மையாவே உனக்கு இந்த சாக்லேட் வேண்டாமா? எனக்கு வேணும்னு தான் தோணுது. இருந்தாலும் இந்த சாக்லேட்டை பார்த்தா என்னால சாப்பிடாம இருக்க முடியல. சரி கொடு. அப்படி வாடி பழகி. இந்த போதையே இப்படிதான். ஒரு தடவை பழகிட்டா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். உன்னால அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் இதுல இருந்து வெளியே வந்துட முடியாது. நாளைக்கு பார்ட்டிக்கு வா. அர்ஜுனுக்கு என்ன கதி நடந்துச்சோ அதேதான் உனக்கும். ஆனா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அர்ஜுன் மாட்டின மாதிரி நீயும் நான் விரிக்க போற வேலையில மாட்ட போற.